அநியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ண 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 அவங்க பொங்கல் அன்னைக்கு படம் வரலன்னா என்ன, படம் வர்ற நாள் தான் நமக்கு பொங்கல். பொங்கல் friend and welcome to another episode of இன்னங்கடா ஆளாளுக்கு என் கோலியோட பல்லு புடிச்சு பாக்குறீங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா CBFC ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் வன்மத்தை. இன்னைக்கு வந்து நான் அவனை புடிச்சு, நீங்க எல்லாரும் இப்ப அவன் கூட சண்டைக்கு போறீங்க நண்பர்களே. இப்போ நீங்க எல்லாம் ஹேட் பண்றீங்க. பல வருடங்களா நான் அவன் கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கேன். தனி ஆளா இந்த பசங்க படத்துல அந்த குட்டி பையன் குத்திட்டு ஓடுற மாதிரி அங்கங்க என்னால முடிஞ்ச இடத்துல எல்லாம் நான் அவன் மேல வன்மத்தை கக்கிக்கிட்டே இருந்திருக்கேன். பட் எனக்கு இப்பதான் ஒரு ப்ராப்பரான டைம் கிடைக்குது இவனை பத்தி டீடைல்டா பேசுறதுக்கு. அதுக்காக தான் காத்துனுகிறேன். சோ என்னோட பிரச்சனை இவங்க கிட்ட அங்கங்க சின்ன சின்னதா இருந்திருந்தாலும் நான் பெருசா வந்து என்னை இவங்க இந்த சென்சர் போர்ட் காண்ட் ஏத்துனது வந்து ஜிப்சி என்கிற ஒரு படத்தினால. 2020 இந்த படம் வந்துச்சு. ஜீவா நடிச்சிருப்பாரு. பராசக்தி 25 கட், ஜனநாயகன் 27 கட், ரூக்கி நம்பர்ஸ் ஜிப்சி படத்துல 48 கட்ஸ் நண்பர்களே. நம்ம சென்சார் போர்டுனால அந்த படம் வந்து அது பாக்குறப்பவே ஒரே மன கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவன் என்ன சொல்ல வரானா எல்லாத்தையும் அங்கங்க தூக்கி இருப்பாங்க. ஒரு கனெக்டே உன்னால ஃபீல் பண்ண முடியாது. அங்கங்க பிளாக் அண்ட் ஒயிட் கிளிப் எல்லாம் வரும். எங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா அந்த படம் இம்பாக்ட்ஃபுல்லா ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுதோ ஒண்ணு கட் பண்ணி தூக்கி எங்கேயோ ரேண்டமா போயிருக்கும், இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓடிட்டு இருக்கும். லைக் அந்த படம் பார்க்கும்போது இட் வாஸ் so annoying. லைக் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸ் இன் த வேர்ல்ட். ஆனா அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லல. பட் who knows what this film could have been. இந்த படத்தோட பொட்டென்ஷியல் கடைசி வரை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் 48 கட்டு இவ்வளவு கட் பண்ணி இவன் அலசி ஆராய்ஞ்சு தூக்கி போட்டு இவனுக்கு வேண்டியதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஏத்துக்க மாட்டேன் நண்பர்களே. அண்ட் இப்ப வந்து நம்ம ஜனநாயகன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ ஜீவா அவரோட ஒரு படம் வருது. இப்ப அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி உங்க படத்துல இந்த மாதிரிலாம் பிரச்சனையே வந்தது இல்லன்னு. மனம் குமரி அவர் பேசினாரு. எனக்கும் ரிமைண்ட் ஆச்சு, ஆமால இந்த மனுஷன் இவ்வளவு அடி வாங்கியிருக்காருலன்னு. வெயிட் பண்ணுங்க. உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையே இல்ல. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டயலாக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. நான் சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர். ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்ன இப்படி கேட்டீங்க? 48 கட்டின படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுனே. எக்ஸாக்ட்லி மன வருத்தமா இருக்கும். ஏதாச்சும் கலர் இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அங்க தெரிஞ்சிரும்னா பிளாக் அண்ட் ஒயிட். சோ அப்போ கரெக்டா சென்சார் முடிஞ்சு கஷ்டம் அதெல்லாம் தாண்டி உள்ள வரும் கொரோனா வைரஸ். சோ இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிவியரா அடி வாங்குனது இன் ரீசன்ட் டைம் சொல்றேன். 2 சீனுக்கு நடுவுல ஒரு மாதிரி ரிலவன்ஸே இருக்காது. லைக் கட் பண்ணிருக்காங்கன்னு அப்ரப்டா தெரியும். லைக் எனக்கு மனசே கேட்கல. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அவங்க சொல்ல வர்றது உங்க பாலிடிக்ஸோட அலைன் ஆகல. வாட் எவர் இட் இஸ். இப்போ படத்துல வந்து ஒரு நாட்டுக்கே தேவையில்லாத விஷயங்கள், எதிரான விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா அதை கட் பண்ணி தூக்கிறதுக்கும் உங்களுக்கு இருக்கு. லைக் ரைட்ஸ் இருக்கு CBFCக்கு. பட் உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் நாட்டுக்கு எதிரானது ஆகிடாது இல்ல. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீ வந்து பொலிட்டிக்கலா பேசலாம், எனக்கு எதிரா பேசினா நான் தூக்கிடுவேன். அண்ட் அந்த படத்துல அவங்க எதையும் உருவாக்கி கூட சொல்ல. லைக் அவங்களே ஒரு விஷயத்த ஃபேப்ரிகேட் பண்ணா ஓகே நீ தீய சக்தி இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம். நடந்ததை போர்ட்ரே பண்றதுல என்னடா நாட்டுக்கு கேடு. ஒரு நடந்த விஷயத்த நடக்காத மாதிரியே காமிச்சிருந்தா அது வேற மேட்டர். நடந்த விஷயத்த காமிக்கவே நீ கூடாது. ஜஸ்ட் erase it from your memory. டிரெக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்ல வரக்கூடாது. ஐ மீன் சொல்ல வரலாம், பட் இவங்க CBFCயோட அது அலைன் ஆகலைன்னா சொல்ல வரக்கூடாது. எங்க போய் யார்கிட்ட இதை பத்தி பேசுறதுன்னு தெரியாம I don't know who to share this withன்ற மாதிரி லெட்டர் பாக்ஸ்ல போய் புலம்பிட்டு இருந்தேன். சோ இதுதான் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் பிரச்சனை இந்த CBFC கூட. அண்ட் இந்த படத்துக்கு என்ன நடந்துச்சோ, என்ன ஒரு அநீதி நடந்துச்சோ அதே தான் நம்ம ஜனநாயகன் அண்ட் பராசக்தி ரெண்டுத்துக்குமே நடந்திருக்கு. பராசக்தியாச்சு 4 வெட்டுக்கிட்டு வாங்கி ரிலீஸ் பண்ண விட்டுட்டாங்க. பட் நம்ம ஜனநாயகன் எனக்கு வருத்தமா இருக்குங்க. நான் கரெக்டா வந்து ஒரு வீடியோல சொன்னேன் இந்த மாதிரி படம் எப்படி இருக்கோ இல்லையோ ஃபன்னா இருக்க போது நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன். போஸ்ட்போன் ஆனது வருதுன்னு சொல்லி ஏமாத்தி திருப்பி போஸ்ட்போன்
என்ன பிரச்சனைனா இந்த வயலன்ஸ் பேஸ்டா தான் இந்த சிபிஎஃப்சி பிரச்சனை, இந்த சர்டிபிகேட் தரதுல பிரச்சனைன்னு சொன்னாங்க. டிரெக்டரே வந்து 27 கட்டு போட்டாச்சு அந்த படத்துல வயலன்ஸ் பேசிஸ்ல. ஓகே வயலன்ஸ் எல்லாம் தூக்கியாச்சு, நீ யூஏ சர்டிபிகேட் தரோன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஆல் குட் அப்படின்னு பச்சை கொடி காட்டினதுக்கு அப்புறம் புதுசா எடுத்துக்கிட்டு வராங்க. நோ 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 bring it back. இப்ப என் கண்ணுல படம் வேற மாதிரி தெரியும். I was so sad நண்பர்களே. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் லைக் வருதா இல்லையான்னு நல்லா எட்ஜ் பண்ணி வரலன்ட்டாங்க. அண்ட் எனக்கு புரியல. இப்போ அடுத்து போட்ட அந்த என்னது பெட்டிஷனா அதுல வந்து இதுல வந்து கம்யூனல் இஷ்யூஸ் எல்லாம் மிஸ்இன்டர்பிரேட் ஆயிடும்னு பயப்படுறாங்களா? டிஃபென்ஸ் போர்ஸோட எம்ப்ளம் தெரியுதா? எனக்கு புரியல. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த உடனே உங்க கண்ணுல படலையா? கட் பண்ணி தானே புது வெர்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க, எதையும் ஒட்டி புது வெர்ஷன் எடுத்துட்டு வரலையே. தென் how did this come up suddenly? எங்கேந்து இந்த புது பிரச்சனைகள் முளைச்சுது? ஃபர்ஸ்ட் நீங்க வயலன்ஸ்க்காக சொன்னது ஓகே, அதோடயே இதை சொல்லியிருந்திருக்கணும் தானே. நீங்க உங்களுக்கு வேணும்ன்றப்பெல்லாம் அப்ப எனக்கு இது ஓகேவா பட்டுச்சு, இப்ப எனக்கு படல. படத்தை எடுத்துக்கிட்டு போ. வாட் இஸ் திஸ் பிரதர்? ஜான் நாயகனா வர வேண்டியது நீங்க ஃபெப் நாயகன் ஆக்கிட்டீங்க. அண்ட் இதே இந்த கட்டிங் ஓட்டிங் ப்ராப்ளம் தான் அதே பராசக்திலயும். லைக் இந்த படம் 27 கட்டுனா அந்த படம் 25 கட்டு. ஃபைனலி தேங்க் காட் அது வரவாச்சு செஞ்சிருச்சு. அண்ட் அந்த 25 கட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க ஒன்னும் அவ்வளோ பொலிட்டிக்கலா ரொம்ப நீஷாலாம் ஒன்னும் அந்த படத்தை எடுக்கல. தீ பரவட்டுமா நீதி பரவட்டும்னு மாத்தி எனக்கு புரியல நண்பா. படத்துக்கு யூஏ தானே கொடுத்திருக்கீங்க. அடல்ட்ஸ் அண்ட் 13 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம். தீ பரவட்டும்னு சொன்ன உடனே தமிழ் தீ பரவட்டும்ன்ற கான்டெக்ட்ல தானே சொல்றாங்க. அது என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கூமுட்டைங்க நாங்க நீங்க நினைக்கிறீங்களா அதை நீதி பரவட்டும்னு மாத்துறதுக்கு? வாட் இஸ் திஸ் நண்பா? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் யூ டூயிங் ஆல் திஸ்? அண்ட் அந்த படத்துல வந்து அவங்களே டிஃபென்ஸ் மெக்கானிசமோட தான் படமே எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லயே வருது லைக் நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரா இருக்கோம், நாங்க ஹிந்தி மக்களுக்கு எதிரா இல்ல, ஹிந்தி மொழிக்கு எதிரா இல்ல. they are being so obvious. அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க நீங்க அடிச்சிடக்கூடாது, நீங்க பாருமா நாங்க மக்களுக்கு எதிராலாம் இல்ல, எங்க மேல திணிச்சா மட்டும்தான் நாங்க திட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்றது மெட்டபரிக்கலா கூட சொல்லல, போன் ஃபீட் பண்றாங்க, திணிக்கிறாங்க உங்ககிட்ட. இந்த மாதிரி நாங்க தப்பா நினைக்கல, தப்பான நோக்கத்துல சொல்லல. they made their intention very clear in the beginning of the movie. அந்த இடத்துல அது பார்க்கவே கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருந்துச்சு, பட் still they kept it. ஏன்னா நீங்க இன்டென்ஷனை டவுட் பண்ணி சர்டிபிகேட் தர மாட்டீங்க, சண்டைக்கு வருவீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. படம் 2 மணி நேரம்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களே டிஃபென்ஸ் வச்சு டிஸ்க்ளைமர் படத்துக்குள்ளேயே வச்சுதான் எடுத்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் மாத்த சொன்னீங்க? 25 கட் வை? நீங்க வந்து அந்த படத்தோட ஃப்ளோவே டிஸ்டர்ப்ட் ஆகுது. அண்ட் நீங்க அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தர் சாகுறான் 5 நிமிஷத்துல ரத்னமாலான்னு அவனே பாட்டு போடுறான். ஸ்பாயிலர் அலர்ட். அதான் ஜாலியா அப்பப்போ பாப் போட்டு விளையாடுவேன். இப்போ ஏதாச்சும் எமோஷனலா நடக்குது, நிஜமாலே நமக்குள்ள ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா அவங்களே உடனே பாட்டை போட்டு அதை கெடுத்துடுறாங்க அந்த படத்துல. So why did you go ahead and cut it 25 times? நீங்க அதை பண்ண வேண்டாம். அவங்களே அதை பண்ணி வச்சிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ. நிஜமாலே ப்ராப்ளமேட்டிக்கா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டிரெக்டர்ஸ் எடுக்கவே போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி டிரெக்டரோட விஷனை டிரெக்டர் சொல்லக்கூடாது, டிரெக்டரோட விஷனை எனக்கு பிடிச்ச மாதிரி டைரக்டர் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறது. புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் புத்தர் சொல்ல முடியும். நீங்க சொல்றதுதான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. சோ யா இதுதான் வந்து சிபிஎஃப்சி பிரச்சனை. அண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட ஓன் பயஸ் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து they are just strict officers. அவங்க நீங்க சொன்னீங்கன்னா கடைசி வரை நான் அதை ஏத்துக்க மாட்டேன். இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு சிபிஎஃப்சிக்கு. லைக் இந்த சர்டிபிகேஷன் தராங்கல்ல யூஏ இது வந்து ஒரு சேம் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் இருக்காது. அப்படி இருந்தா நான் ஒத்துக்குவேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க, புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, நான் நம்புவேன். பட் they are not that strict and all. லைக் ரஜினி படங்களே எடுத்துக்கோ, கபாலி நமக்கு தெரியும். கபாலில எவ்வளவு வயலன்ஸ் இருக்கு, எவ்வளவு லைக் கோர் இருக்கு, எவ்வளவு பிளட் ஷெட் காமிச்சிருப்பாங்க. படத்தோட சர்டிபிகேட் என்ன தெரியுமா தம்பி? நாட் ஏ நாட் ஈவன் யூஏ யூ. கபாலி had a U certificate. and அந்த படம் நல்ல படம் இல்ல, அதுக்கு எதுக்கு யூ கொடுத்தீங்க? நோ, யூஏ and A does not determine the quality of a movie. கபாலி என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல படம். நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கல, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் when I got to know அது U certificate அப்படின்னு. இப்ப அதே அளவு வயலன்ஸ் ரஜினி படத்துல வராம ஒரு சின்ன ஸ்டாரோட படத்துல வந்திருந்தா இவங்க வளைஞ்சு கொடுத்திருப்பாங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. அண்ட் இதே மாதிரி வேட்டையன் படம் இருக்கு, ரஜினியோட படம். அதுல வந்து இந்த
அசால்ட் சீன்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு வாட்டி 2 வாட்டி காமிக்க மாட்டான். ஒவ்வொரு வாட்டி அதை பத்தி பேசுறப்போ அதோட விஷுவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. இட் வாஸ் வெரி டிஸ்டர்பிங் அண்ட் டிஸ்டர்பிங்கா மட்டும் இருந்துச்சே தவிர அது பிளாட்டுக்கு ஆட் பண்ண மாதிரி கூட எனக்கு தெரியல. சோ தேவையே இல்லாம அவங்க இந்த மாதிரி ஒரு எமோஷனல் வேல்யூக்கோ வாட் எவர் இட் இஸ் அது ஒரு பிளாட் பாயிண்டா யூஸ் பண்ணி அதை நகர்த்துறதுக்கு இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த படத்துக்கு யூஏ தான் கொடுத்திருக்காங்க, ஏ கொடுக்கல. தட் இஸ் ஆல் ரைட். நீங்க யூஏ கொடுத்ததுலாம் பிரச்சனை இல்ல. சோ இவ்வளவு பிளட் ஷெட் இருந்த படத்துக்கு யூ, இந்த மாதிரி செக்ஸால்ட்ட காமிச்ச படத்துக்கு யூஏ. நம்ம சிரிப்பு போலீஸ் கூலிக்கு ஏ சர்டிபிகேட். நான் என்ன பண்ணனே என்னோட கோவத்தை காட்டுறீங்க? உண்மையில இல்லம்மா. What is your logic நண்பா? மிஸ்டர் சென்சார் போர்ட் ஆர் மிஸ் சென்சார் போர்ட், whoever you are. அந்த படம் யூ, இந்த படம் யூஏ. நம்ம கூலி குரூப்ல டூப் கூலி ஏ. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ரேட்டிங்கையும் சர்டிபிகேட்டையும் வாரி கொடுத்துட்டு nobody can come in defense of them. And நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரே டிரெக்டர் தான் அசுரன் படம். You know how much gore there is and how much like அந்த அவர் பேர் என்ன டிஜே, அவரோட பாடி மட்டும் தனியா இருக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. யூஏ ஏ கிடையாது. வட சென்னையில அதே பிளட் ஷெட் தான். எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி லெசர் பிளட் ஷெட் வட சென்னையில. பட் கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கல்ல ஏ. என்ன ஸ்டாண்டர்ட்ஸ், என்ன லாஜிக்டா இது? அண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. ஏனா என்ன, மெச்சூர் ஆடியன்ஸ் 18+ அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக தான் கொடுத்தாங்க. இதுக்காகப்பா சென்சார் பண்றீங்க வார்த்தைகள் எல்லாம்? இதே யூஏ படம், அதுல வந்து நம்ம பேரண்டல் கைடன்ஸோட குழந்தைங்க வராங்க, சென்சார் பண்றீங்கன்னா வெரி வெரி வேலிட். ஏ சர்டிபிகேட்டும் கொடுத்து சென்சாரும் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு தம்பி அந்த ஏ சர்டிபிகேட்? யூஏ கொடுத்திருக்கலாமே நீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அவங்க ஒழுங்கா ஆராயறதுக்காக தான் இந்த டிலே எல்லாம் நடக்குது, இத்தனை கட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு. யூ கேன் நெவர் ஃபூல் மீ பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். என்னதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் அந்த படத்துல அந்த வேர்டுக்கு எல்லாம் கட் இருக்கும், வேர்ட் எல்லாம் மியூட் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி ஆப்பன்ஹைமர்ல Dress வரைஞ்சு விட்டுருப்பாங்க எல்லாருக்கும். சோ மெச்சூர் ஆடியன்ஸ் நீங்க வந்து டேக் அந்த இது கொடுத்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு சென்சார்ஷிப். நீ அடல்ட் தான், நீ என்ன வேணா பார்க்கலாம் தான், ஆனா நான் உன்னை பார்க்க விட மாட்டேன். திஸ் இஸ் லைக் ஒருத்தங்களோட ஸ்டைலிஸ்டிக் சாய்ஸ். ஒரு படத்தோட இன்னர் எமோஷன், ஒரு ஃபீலிங்க காட்டுறது எல்லாத்தையுமே பறிச்சுக்குது இது. அவங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. எனக்கு யூஏ வேணா, யூ வேணா, எனக்கு வைடர் ஆடியன்ஸ் வேணா, நான் ஏகே போறேன் பரவாயில்லன்னு. They have a lot of disadvantages. ஆடியன்ஸ் குறையும், அவங்களுக்கு டாக்ஸ் கட்ஸ் வராது. இவ்வளவு பிரச்சனையும் வச்சு ஒரு மனுஷன் ஏ சர்டிபிகேட் வாங்குறான். எதுக்காக? படத்தோட ஆத்தென்டிசிட்டி மெயின்டைன் ஆகணும்ன்றதுக்காக. அங்க உள்ளே வந்து நீ என்ன பண்ற, மியூட் போடுற. இதுல என்னன்னா they work in very mysterious ways. லைக் இந்த வேட்டையின் படம் நான் சொன்னேன்ல, அசால்ட் சீன்லாம் ஜாலியா காமிச்சிருப்பாங்க. எத்தனை படத்துல நம்ம காமிச்சிருப்போம். வேட்டையாடு விளையாடுல எல்லாம் இட் வில் பி ட்ராமடைசிங், அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் சூப்பர்மேன் படத்துல ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்றாங்க. தட் இஸ் வேர் ஐ டிரா த லைன். தட் இஸ் வேர் ஐ டிரா த லைன். கட் பண்ணி தூக்குங்க அந்த சீனை. லைக் என்ன நண்பா, வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? என்ன? My beef with CBFC has been going on for a long time. நான் சொன்ன beef Sunday. ஓகே, இதுலயும் பிரச்சனை நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஜோக்கு தெரியுமா நண்பர்களே? இதை சொல்லலாமா வேணாமா, சொன்னா எனக்கு அடிவிழுமான்னு தெரியல. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா நடந்துச்சு தெரியுமா? அதுல வந்து ஒரு ஆங்கில படமோ ஃபாரின் மூவி பீஃப்னு ரிலீஸ் ஆயிருக்கு. பீஃப் மீனிங் சண்டே. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிரச்சனை பண்ணாங்க. சரி, இதை பத்தி எல்லாம் நான் பேச வேணாம். அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க இப்படி, நீங்க அப்படி, நீங்க இவங்க, நீங்க அவங்க அப்படின்னு ஃபிளட் பண்ணிடுவீங்க. நான் அந்த பக்கம் போகல. ஓகே, இது வந்து ஒரு ட்ரிவியா, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். சோ யா, நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க, இவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள அவங்க நடந்துக்கணும். அப்ப கோர்ட்ல டைம் எடுத்துக்கதான் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிக்கவே முடியாது. பிகாஸ் யூ கேன் லிட்டரலி see the bias here. லைக் ஆர்ட்டுக்குள்ள பாலிடிக்ஸ கொண்டு வராதீங்களேன், ஆர்ட்டா விடுங்களேன் அப்படிலாம் நான் சொல்லல. ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல். பட் டிரெக்டர் என்ன பாலிடிக்ஸ் பேசியிருக்காரோ அதை பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. நம்ம அதை வந்து பறிக்க முடியாது, நம்ம கிட்ட பவர் இருக்குன்றதுக்காக. யா, சென்சார் போர்டு வந்து நீ பொலிட்டிக்கலா இருந்துக்கோ செல்லும், ஆனா எனக்கு ஃபேவரபிளா தான் உன் பாலிடிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா தட் இஸ் பயஸ். அது தப்பு. நீ என்ன வேணா கோர் காமிச்சுக்கோ செல்லும், என்ன வேணா பண்ணு செல்லும். நீ பெரிய ஆளா இருந்தா நான் கண்ணை மூடிப்பேன், சின்ன ஆக்டரா இருந்தா நான் கட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா தப்பு. தட் இஸ் பயஸ். லைக் ஐ எம் நாட் சேயிங்
சிபிஎஃப்சி only does this. நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்போ people வந்து they want to see only what they like. உங்களோட ஐடியாவை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம் வரதே இப்போ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலன்றது வேற விஷயம். பிடிக்கல இஸ் ஃபைன். they don't want it to be online at all. அது ரிலீஸ் ஆகவே விரும்பல நிறைய பேர். என்னோட பாலிடிக்ஸோட ஒரு படம் அலைன் ஆகுதா, அதை மட்டும்தான் நான் பாப்பேன் நீ நினைக்கிறது கூட பரவாயில்ல. அது மட்டும்தான் தியேட்டர்லயே ஓடணும்னு நினைக்கிறது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எம்புரான்னு ஒரு படம் வந்துச்சு கேரளால. இட் வாஸ் அப்ரூவ்ட் பை சிபிஎஃப்சி, ரிலீஸ் ஆயிடுச்சு. பப்ளிக் அவுட்ரேஜ்னால, ஆட்கள் சண்டைக்கு வந்தனால டைரக்டர் 23 கட்டோ 24 கட்டோ அந்த படத்தை பண்ணி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாரு. உங்களோட ஐடியாலஜியோ சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம் இருந்தா அதை பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை பாருங்க, அதை பார்த்து நீங்க ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க கத்துக்கங்க. பட் அப்படியே உங்களுக்கு அதை பார்க்க கூட வேணாம்னாலும் நீங்க தான் கண்ணை மூடிக்கணுமே தவிர யூ கான்ட் சே இந்த படம் தியேட்டர்ல ஓடக்கூடாது ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஆஃப்டர் ஆல் திஸ் பீப்புள் கேன் அஃபோர்ட் டு சே தட் எனக்கு பிடிக்கல இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு பீப்புள் சொல்றதும் தப்புதான். பட் தே கேன் சே தட். But CBFC being a governing body, they cannot afford that bias or the mistake. அதை மட்டும் தான் நான் வந்து இப்போ சொல்ல வரேன். இப்படியே இவங்க வந்து என்னோட பாலிடிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் படம் இருக்கணும், எனக்கு பிடிச்ச பவர்ஃபுல்லான பீப்புளோட படத்துல மட்டும்தான் எல்லாமே எக்ஸ்கியூஸ்ட், இப்படியே போச்சுன்னா people will not make movies that actually has value. ஆக்சுவலா டிரெக்டர் என்ன சொல்ல வராருன்னு கடைசி வரை நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப கட் பண்ணி தூக்குறாங்க, அதுலயே டிரெக்டரோட விஷன் முழுசா நமக்கு தெரியல. கட் பண்ணி தூக்குறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட்ல டிரெக்டர் ஒரு விஷனை காமிக்கவே மாட்டார். இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். ஏன்னா எப்படியும் கட்ல தான் போகுதுன்னு தெரியும். அவரும் சர்ஃபேஸ் லெவலா ஒரு படத்தை வந்து எல்லா பாக்ஸ்க்கும் டிக் ஆகுற மாதிரி பிளாண்டா, மசாலா எதுவுமே இல்லாம அன்சீசன்டு ரைஸ் அண்ட் பாயில்டு சிக்கன், அந்த மாதிரி தான் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமா இன் டோட்டல் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். ஐ வாண்ட் குட் ஃபிலிம்ஸ். ஐ வாண்ட் ஃபிலிம்ஸ் வேர் டிரெக்டர் சொல்றது எனக்கு தெரியணும். அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியலன்னா பரவாயில்ல, பட் நடுவுல ஒரு பாடி இருந்துட்டு எனக்கு புரிய விடாம பண்ணக்கூடாது இல்ல. I want to know what filmmakers think. I want to know what the actual film is. கட்டு கிட்டலாம் ஆகாம. And yeah, that's the crux of it. Freedom குறைய voices suppress செய்யப்படும். suppress செய்யப்பட்டு they will give up. நான் உங்களுக்கு பிளாண்டாவே ஒரு படத்தை எடுத்து கொடுக்கறேன்டா அப்படின்னு சொல்லி குப்பை படம் பார்க்க வேண்டி வரும் நண்பர்களே. So please talk about it whenever you can. And நான் அதுதான் சொல்ல வந்தேன். கோஹெரண்டா பேசினேன் நான்லாம் எனக்கு தெரியாது. கரெக்டா சீக்வென்ஸ்டா பேசியிருக்கேன்னா எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப நாளா வன்மத்தை தேக்கி வச்சிருக்கேன், அதை கொட்டணும், அவ்வளவுதான் வந்து என்னோட டார்கெட் இந்த வீடியோல. கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் சீரியஸ்லி கூடிய சீக்கிரம் நம்ம ஜனநாயகனை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு. பிகாஸ் படம் எப்படி வேணா இருக்கட்டும், ஐ எம் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் இட். அதனால ரிலீஸ் பண்ணி தொலைங்க, எனக்கு அந்த படத்தை பார்க்கணும். அண்ட் ஃபியூச்சர் மூவிஸ்க்கு வந்து படத்துக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேட் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. அண்ட் யா, ஃபைனலா நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ தாட் எனக்கு வந்து இந்த சந்தீப் ரெட்டி வங்காயனும் அருமையான டிரெக்டரோட எனக்கு அலைன் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினைச்சதே இல்ல. அவர் பேசுறத நான் ஒத்துக்குவேணும் நான் நினைச்சதே இல்ல. பட் ஒரு பார்ட் வந்து அவர் சொன்னது ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை நான் உங்களுக்கு இப்ப போட்டு காமிக்கிறேன். நீங்க வந்து let me know your thoughts on it. I feel censor should be controlled by senior directors, retired directors, film directors. अच्छा, film industry people rather than some other person who doesn't understand the nuance of filmmaking. All the senior directors who are retired, उनके हाथ में रहना चाहिए, ऐसा लगता है. Because to reason out it's easy. और ऐसे इंडस्ट्री वाले आपकी फिल्म की निंदा करते हैं तो सेंसर में अगर वो बैठे और वो पास ही ना करे तो इसके लिए भी अलग है ना, रिवाइज्ड कमिटी है, ट्रिब्यूनल है, कुछ है, बट रिलीज डेट हिल जाएगा. But at one point, I mean, like, you know, you feel like an ex-filmmaker will understand more than a regular person. Because I feel the intention should be clearly judged, more than just talking about one scene. இப்போ ஜனநாயகனுக்கு நடந்தது தான் அந்த கம்யூனல் திங்லாம் காமிச்சிருக்காங்க, மிஸ்இன்டர்பிரேட் ஆயிடும். That is why you have to ask the director's intention behind it while giving a certificate. So yeah, general body of people புரிஞ்சுக்கிறத விட ஒரு எக்ஸ் ஃபில்ம் மேக்கர் அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாரு. So yeah, I also think this actually makes sense. And நீங்க வந்து இது சாத்தியமா, நடக்குமா, நடந்தா எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லுங்க. வேற என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னது தப்பா ஏதாச்சும் இருந்தா அதையும் சொல்லுங்க. என்ன வேணா சொல்லுங்க. நானே இங்க சும்மா உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கேன். So yeah, I think that is it. Bye bye.